கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது பேதுரு பதிலாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினான். பேதுரு அவ்வாறு கூறியதை கேட்ட ஆண்டவர் பேதுருவை பாராட்டினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்றார். பேதுரு ஆண்டவரோடு ஜீவித்து வந்தபடியால் அவருடைய வாழ்க்கை, உபதேசம், நடத்தை, அற்புதம் செய்யும் வல்லமை ஆகியவற்றை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷத்துவத்திலும் தெய்வத்துவத்திலும் விசுவாசம் வைத்தான். அவருடைய போதனைகள், நடத்தைகளை கண்ட பேதுரு தன்னைத்தானே அவரிடம் ஒப்பு கொடுத்தவனாய் இருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, நீ பாக்கியவான் என்றார். ஆம், வாழ்வின் ஒவ்வொரு பாகங்களிலும் அவன் ஆனந்தம் பெற்றவன். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ராஜாதி ராஜாவாகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் மாம்சீகமாக, ஆன்மீகமாக, உணர்வுபூர்வமாக பெருமகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் தங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் பேரானந்தம் பெற்றுக்கொள்வார்கள். நீங்களும் அவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சமாதானமும் சந்தோஷமும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் ஜெபமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.